ஐசிசி ஆடவர் டி20 உலகக்கோப்பை 2026 இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தி வரும் இந்த தொடர் பிப்ரவரி 7ஆம் தேதியில இருந்து மார்ச் 8ஆம் தேதி வரை ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி நிலவரப்படி இந்த தொடர் முக்கியமான சூப்பர் 8 சுற்றுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அங்க உலகின் டாப் அணிகளான இங்கிலாந்து, பாகிஸ்தான் ரெண்டுமே அரையிறுதிக்கு இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே கடுமையா போட்டி போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இந்த ரெண்டு அணிகளுமே அவங்களோட முதல் குரூப் சுற்றுகள்ல அசத்தி இப்ப சூப்பர் 8க்கு வந்திருக்காங்க. அதனால இப்போ இந்த ரெண்டாவது ரவுண்டு ராபின் சுற்றுல போட்டி ரொம்பவே உச்சகட்டத்துல இருக்கு. மார்ச் 8ஆம் தேதி இந்தியாவுல அகமதாபாத்லயோ அல்லது இலங்கையில கொழும்புலையோ நடக்கவிருக்கிற இறுதிப் போட்டிக்கு போகணும்னா இந்த சூப்பர் 8 சுற்றுல எல்லா போட்டிகளிலேயும் தொடர்ந்து சிறப்பா செயல்படணும். அதனால இந்த சுற்றுல ஒவ்வொரு போட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறது இங்க நல்லா புரியுது. இந்த உலக அளவிலான டி20 கிரிக்கெட் திருவிழால 20 அணிகள் கலந்துகிட்டு இருக்கு. எல்லா அணிகளுமே இந்த பிரம்மாண்ட கோப்பையை வெல்லணும்னு குறி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கிலாந்து, பாகிஸ்தான் ரெண்டுமே இந்த ஃபார்மட்ல ஏற்கனவே ரொம்ப நல்லா விளையாடி இருக்கிறதால வலுவான போட்டியாளர்களா பார்க்கப்படுது. 2026 ஐசிசி ஆண்கள் டி20 உலக கோப்பை இது 10வது பதிப்பு. இந்த உலகக்கோப்பையில கலந்து கொள்ளும் அணிகளோட திறமையையும் அவங்களோட போராட்ட குணத்தையும் சோதிக்கிற மாதிரி ஒரு சிறப்பான ஃபார்மேட்டை வச்சிருக்காங்க. இந்த தொடர் 20 அணிகளோட ஆரம்பிச்சது. முதல்ல 20 அணிகளை 5 அணிகள் கொண்ட 4 குரூப்ஸா பிரிச்சாங்க. இந்த ஆரம்ப குரூப் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு அணியும் அவங்க குரூப்ல இருக்கிற மத்த 4 அணிகளோட ஒருமுறை மோதுனாங்க. இந்த 4 குரூப்ஸ்லயும் டாப் 2 இடங்களை பிடிச்ச அணிகள் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறினாங்க. அப்புறம் இந்த சூப்பர் 8 சுற்றுல சூப்பர் 8க்கு வந்த அந்த 8 அணிகளையும் 4 அணிகள் கொண்ட 2 புது குரூப்ஸா பிரிப்பாங்க. இந்த சுற்றும் லீக் முறைப்படிதான் நடக்கும். ஒவ்வொரு சூப்பர் 8 குரூப்லையும் டாப் 2 அணிகள் ரொம்பவும் எதிர்பார்க்கப்படுற நாக் அவுட் செமி ஃபைனல்ஸ்க்கு தகுதி பெறும். இந்த சவாலான ஃபார்மேட் என்ன உறுதிப்படுத்துதுன்னா தொடர்ந்து நல்லா விளையாடுற ரொம்பவே பலமான அணிகள் மட்டும்தான் ஃபைனல் வரைக்கும் போவாங்க. ஐசிசி ஆண்கள் டி20 உலகக்கோப்பை 2026 ல இங்கிலாந்தோட பயணம் குரூப் சி ல ஆரம்பிச்சது. அங்கே அவங்களுக்கு வெஸ்ட் இண்டீஸ், ஸ்காட்லாந்து, நேபாளம், இத்தாலி கிட்ட இருந்து கடும் போட்டி இருந்துச்சு. குரூப் சுற்றை வெற்றிகரமா கடந்து இப்போ சூப்பர் 8க்குள்ள உறுதியா முன்னேறி இருக்காங்க. இது அவங்க இந்த உலக கோப்பையோட பலமான போட்டியாளர் ல ஒண்ணுங்கிறத காட்டுது. 2 தடவை டி20 உலக கோப்பை ஜெயிச்ச இங்கிலாந்து இன்னொரு டைட்டில் ஐயும் ஜெயிக்கிறதுக்கு காத்திருக்கு. இதுவரைக்கும் அவங்க பயணத்துல முக்கியமான வீரர்கள் ரொம்ப உதவியா இருந்திருக்காங்க. அதுல ஹாரி ப்ரூக் ஒரு முக்கியமான பங்களிப்பை கொடுத்திருக்கார். அதிரடி பேட்டிங் ஸ்டைலுக்கும் ரன்களை வேகமா சேர்க்கிற திறமைக்கும் பெயர் போன ப்ரூக் முக்கியமான சூப்பர் 8 மேட்ச்கள்ல இங்கிலாந்துக்கு ரொம்ப முக்கியமா இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. அவரோட பேட்டிங் அணிக்கு நிலைத்தன்மையையும் அதிரடியையும் கொடுக்கும். செமி ஃபைனலுக்கு முன்னேறணும்னு அவங்க பார்க்கறப்போ டீமோட திட்டம், தனிப்பட்ட வீரர்களோட ஆட்டம் ரொம்ப முக்கியமா இருக்கும். பாகிஸ்தான் 2026 டி20 உலக கோப்பைக்கு குரூப் ல இருந்து உள்ள வந்திருக்காங்க. இவங்க பரம எதிரியான இந்தியா, அப்புறம் நெதர்லாந்து, நமீபியா, அமெரிக்கா கூட மோதுறாங்க. இவங்க சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறினது அவங்களோட போட்டி மனப்பான்மையையும் தொடக்க ஆட்டங்கள்ல அவங்க விளையாடின புத்திசாலித்தனமான ஆட்டத்தையும் காட்டுது. 2009 டி20 உலகக்கோப்பை ஜெயிச்ச பாகிஸ்தான் இப்போ மறுபடியும் ஒரு சாம்பியன்ஷிப் பட்டத்தை குறி வச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட உலகக்கோப்பை பங்கேற்புல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தங்களோட போட்டிகள் எல்லாத்தையும் இலங்கையில விளையாடுறதுக்கு யோட சேர்ந்து ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இந்தியாவுல பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டிதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நடத்திய போட்டிகளை இந்தியா நடுநிலையான இடங்கள்ல விளையாடின மாதிரிதான். இந்த டீம்ல சாஹிப்சாதா ஃபர்ஹான், உஸ்மான் தாரிக் மாதிரி திறமையான புதுமுக வீரர்கள் இருக்காங்க. இவங்க 2 பேருமே பாகிஸ்தானோட அதிகாரபூர்வ அணியில சேர்க்கப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தான் இந்த போட்டியில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இவங்களோட ஆட்டம் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஐசிசி ஆடவர் டி20 உலகக்கோப்பை 2026 சூப்பர் 8 சுற்றுல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நிலைமை ரொம்பவே பரபரப்பாகியிருக்கு. செமி ஃபைனலுக்கு தகுதி பெறுறது இந்த முக்கியமான மேட்சுகள்ல அவங்க ஆடுற ஆட்டத்தை பொறுத்துதான் இருக்கு. ரசிகர்களும் ரொம்பவே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கிரிக்கெட்ல இங்கிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பழமையான போட்டி இந்த தொடருக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அம்சத்தை சேர்க்குது. 2 அணிகளும் இதே வேகத்துல தொடர்ந்து நல்லா ஆடுனா நாக் அவுட் சுற்றுகள்ல அவங்க மோதுறதுக்கு வாய்ப்பிருக்கு. அப்படி நடந்தா ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் மேட்ச் காத்துக்கிட்டிருக்கு. செமி ஃபைனல் போட்டிகள் மார்ச் 4 மற்றும் 5ஆம் தேதிகள்ல நடக்க இருக்கு. மார்ச் 8ஆம் தேதி பிரம்மாண்டமான ஃபைனல் நடக்கும். அன்னைக்குத்தான் 10வது டி20 உலக கோப்பை சாம்பியன் யார்னு தெரியும்.
சூப்பர் 8 சுற்றுலா அவங்க வந்திருக்கிற இந்த பயணம் அவங்களோட திறமைக்கும் விடாமுயற்சிக்கும் ஒரு சான்றுதான். இந்த உலக கிரிக்கெட் திருவிழால ஒவ்வொரு அணியும் தங்களோட முத்திரையை பதிக்கணும்னு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கு.